ஐயா என்னை அழைத்து நேர்காணல் கொடுத்ததற்கான காரணம், பெரிய பெரிய சேனலில் 3 சேனல்களுக்கு ஐயா நேர்காணல் கொடுத்த பிறகு அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை அன்புமணி அழைத்து பேசி அந்த நேர்காணலை போடாதே நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார். 9 மணிக்கு போட வேண்டிய நேர்காணலை ஏன் 7 மணிக்கே போட்டேன்? ஒரு பெரிய தொகையை டிசம்பர் மாதத்தில் மாப்பிள்ளை சார் அன்புமணிக்கு கொடுத்து அதில் ஒரு தொகுதியை பேலன்ஸ் வச்சுட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இப்போ ஒட்டுமொத்தம் பாமக போய் அதிமுக பக்கம் இருக்கிறதுக்கு பதிலாக உடஞ்சி 2 துண்டு துண்டாக போச்சுன்னா அதிமுகவோட தோல்வியை உறுதி செய்யலாமா? இது ஒரு தந்தை மகன் பிரச்சனை அல்ல, ஒரு சமூகத்தின் பிரச்சனை, தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்களுக்கு குரல் கொடுத்து அடையாளம் கொடுத்து இன்றைக்கி அவங்க சாதி பெருமை பேசுகிற அளவுக்கு அவங்க வளர்த்து விட்ருக்காரு இல்லையா? சார், ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய விவகாரங்களை சொல்லியிருந்தார் திரு அன்புமணி பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டையே அழைச்சி அன்புமணி அவர்கள் தொடர்பான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அன்புமணி அவர்கள் இறங்கி போவதை தவிர இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு வேறு வழியே இல்லை என்பது ஐயாவுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிகிறது. ரொம்ப மனம் நொந்து விரிவான பட்டியல் எடுத்தார். கடைசியாக சிம்பிளாக ஒரு வழி சொல்லிட்டார். ஏன்பா இது நான் ஆரம்பித்த கட்சிப்பா, உனக்கு வேணா நீ போய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்க. நம்ம நேர்காணலையும் இதை சொல்லியிருந்தார். நீ போய் ஆரம்பிச்சுக்கோன்னு யார் தடுக்கிறது? ஏன் என்னோட நிர்வாகிகளை நீங்கள் திருடுறீங்க? இது என்னுடைய நேர்காணலையும் சொல்லியிருந்தார். தருமபுரியிலிருந்து 3-4 வேன்களில் கிளம்பி ஐயாவை பார்க்கலாம் என்று தைலாபுரத்தை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்த போது 2 வேன் அங்கே வந்துருச்சு. மீதம் இருந்த 2 வேன்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அழைத்து, நீங்கள் அங்கே போகிறீங்க, நேராக நீங்கள் பனையூர் வாங்க என்று சொல்லி அவர்களை பனையூருக்கு அழைத்து கையில் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. கொள்கையாலும் உணர்வாலும் நான் இந்த கட்சியை என் வியர்வையை ஊற்றி வளர்த்த ஆலமரம் இது. ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை கொடுத்து தான் கொண்டு போய் இப்போ இன்றைக்கி அவங்க கூட வச்சுருக்கிறாங்க. இந்த பொதுச் செயலாளராக இருந்த திரு வடிவேல் ராவணன் என்பவர் இவரோடு தான் இருந்தார். அவருக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் இன்னோவா கார் 17 லட்சம் ரூபாய்க்கு ஒன்று வாங்கி கொடுத்த உடனே அவர் அங்கே போய் அன்புமணி ஐயா வாழ்க அப்படின்ட்டு அவர் கட்டிட்டு, அதான் ஐயா சொல்கிறார் சார், புது காராவது வாங்கி தந்துருக்கலாம், புது காரை மிஸ் பண்ணிட்டாரு. கூடுதலாக நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னது அன்புமணியோட மாமனார் கிருஷ்ணசாமி, சௌமியாவோட அப்பா கிருஷ்ணசாமி, அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர். அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பையன் இப்போது எம்பியாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன், விஷ்ணு பிரசாத். அவர்கிட்ட சொன்னேன், வாங்க பேசலாம் என்று சொன்னேன். இருவருமே அது தொடர்பாக எதுவும் பேசவில்லை. அன்புமணிக்கிட்ட நான் பேசுறதுக்கு தயாராக தான் இருந்தேன். ஆனால் தைலாபுரத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மா மட்டும் பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போகிறாரு. இப்போதும் உங்கள் முன்னிலையில் நான் செயல் தலைவராக இருக்கிறேன், செயல்படுகிறேன், சாதாரண தொண்டனாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அதற்கு குறைவாக எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என்பதை நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலும் ஐயா அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார். சார், இதுக்கு இடையில அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு ஏன் நீக்கலை, எல்லாத்தையும் நீக்கிறீங்க, அவரை மட்டும் ஏன் நீக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, அவரை நான் வளர்த்த கட்சி, அவரை நீக்கினேன்னா நான் கட்சியை சிதைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம்னா அதை ஒரு லாஸ்ட் ட்ரம்ப் கார்டாக வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன். அதை நீக்கிறதுக்கெல்லாம் காரணம் பாசம் அப்படின்ட்டுலாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. நீக்கினா பெரிய குழப்பங்கள் ஏற்படும், கட்சி வெட்டுகளாக இன்னும் உடையும். தேர்தலை பக்கத்தில் வைத்து கொண்டு இன்னும் இந்த பிளவை அதிகப்படுத்துவது இவருக்கும் நல்லதல்ல. இப்போ எடப்பாடி அழைக்கிறாருன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஐயா கூட வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திரு பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார். அன்புமணியை நீக்கிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் போது எதுக்கு இவங்க கூட கூட்டணி என்று பெரிய கட்சிகள் முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அது செய்வார். லாஸ்ட்டு ட்ரம்ப் கார்டாக பாரு. இன்றைக்கி அவரோட ஃபோக்கஸ் இந்த 2 நாட்கள் கழித்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டை சிறப்பாக நடத்துவது, அதற்கு பிறகு 17ஆம் தேதி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவை நடத்துவது, அதற்கு பிறகு இந்த பிரச்சனை நீதிமன்றங்களுக்கு செல்லும் என்று தான் நாம். இதுக்கு நடுவில் சார் திரு அன்புமணி அவர்கள் இந்த மகளிர் மாநாட்டுக்கு திரு ராமதாஸ் ஐயாவுக்கு திமுக தான் ஹெல்ப் பண்ணுது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. திமுக உதவி செய்வது அன்புமணிக்கு தானே ஒழிய ஐயாவுக்கு எந்த உதவியும் திமுக செய்வதாக இதுவரை தகவல்கள் இல்லை. நடக்கக்கூடிய சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. அன்புமணியை பின்னால் இருந்து இயக்குவது திமுக தான் என்று நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பெரிய தொகையை டிசம்பர் மாதத்தில் மாப்பிள்ளை சார் அன்புமணிக்கு கொடுத்து அதில் ஒரு தொகுதியை பேலன்ஸ் வச்சுட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், ஒன்று எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் சொல்கிற கூட்டணிக்கு போகணுன்றதுக்காக தான் அந்த பேமெண்ட்.
நான் ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா உங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தும் ஏன் அன்புமணி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறான்னு கேட்கும்போது எனக்கும் புரியலப்பா என்று சொன்னான். மொத்தம் 300 கோடி பேசுனது டிசம்பரில். அன்புமணிக்கு பணத்தாசை இருக்குன்றதை தெரிந்து கொண்டு அதை திமுக பயன்படுத்துகிறது. ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு தானே லாஸ்ட் மினிட்ல பிஜேபி கூட்டணி வச்சார். அதே போல் இந்த கூட்டணியில், ஏன்னா ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே போய் அதிமுகவிடம் சேர்ந்தால் திமுகவுக்கு சிக்கலா இல்லையா? அது நடக்கக்கூடாது. திமுக இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போகுன்றதை நம்ம விரிவாக பலமுறை விவாதித்திருக்கிறோம் இல்லையா? ஸோ டிசம்பர் மாதத்தில் திராவிட மாப்பிள்ளை சார் 300 கோடி பேசி 200 கோடியை கொடுத்துட்டு, ஒன்று நாங்கள் சொல்கிற கூட்டணி எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் சொல்கிற கூட்டணிக்கு போகணும். இதுதான் டீல். இதனால் தான் அவர் இப்போது பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார். இப்போது அமைதியாக இப்போ அப்பா சொல்கிறது கேட்டுக்கிட்டாருன்னா, அவர் ஐயாவும் ஏற்கனவே வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தார், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த தேர்தல் மட்டும் முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ கட்சியை உன் இஷ்டத்துக்கு நடத்திக்கின்றது ஏற்கனவே வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிவிச்சிருந்தார். அன்புமணியோட பிடிவாதத்தெல்லாம் பார்த்த பிறகு தான் சாகிற வரைக்கும் நான் தான் தலைவர் என்று மீண்டும் அவர் அறிவித்தார். அப்படி இருக்கும்போது அன்புமணி இப்போது பிடிவாதம் பிடிப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லுங்கள். இல்லை, இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் ஒதுங்கி இருக்கலாம். அப்பாவுக்கு வந்து ஒரு ஒபீடியண்ட்டான குழந்தை அப்படின்ற ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் ஐயா அவர்கள் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவதன் மூலமாக அன்புமணிக்கு டேமேஜ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வாழ்நாள் டேமேஜ். நாளைக்கு கட்சியே கையில் வந்துட்டாலும் சார், இப்போ ஒருத்தர் வந்து மாலை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு, மழை பெஞ்சிட்ருக்கு, வா உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது போட்டு போ அப்படின்றாரு. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணையாரா நீ, கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே ஐயா சொன்னது சரிதான் போல இருக்கு, தலைமை பண்பு இல்லை. அப்போ இது வாழ்நாள் ஃபுல்லாக அவருக்கு நிற்க போகுது. இதெல்லாம் அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்போது ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கார் அன்புமணி சொல்லுங்க? தான் மட்டுமே எல்லாம் பண்ணணும், தான் நினச்சதை மட்டும்தான் சாதிக்கணும். சபரீசன் கொடுக்குற துட்டு, சபரீசன் 200 கொடுத்துட்டாரு, இன்னொரு 100 தரேன் இருக்கார்ல. இது வந்து இப்போ திரு சபரீசனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சார். என்னன்னா குடும்பத்தையும் பிரிச்சாச்சு, இனிமேல் அன்புமணி அவர்கள் காசை வாங்கிக்கலாம். ஆனால் அவர் ஒரு பெரிய லீடராக எமர்ஜ் ஆக முடியுமா சொல்லுங்க? அது ஒன்றுமா, 2024 சபரீசன் போட்ட திட்டத்தினால் தானே 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாங்க. சௌமியா அன்புமணி எப்படி தோத்து போனாங்கல்ல சார்? தோத்து போனலாம் விடுங்க, 250 கோடி வந்துச்சாப்போ. சுருங்கிரும்ல சார் கட்சி. அதுதானே இப்போ திரு ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. இவனுங்களுக்கு வேற என்ன வழி இந்த தொண்டனுங்களுக்கு? எங்கள் குடும்பத்தை விட்டா சபரீசனோட பிளான் என்ன? பிஎம்கே ஏடிஎம்கேக்கு போச்சுன்னா 10 சீட்டு தோக்குமா? டிஎம்கே 39-0 ஜெயிக்க முடியுமா? முடியாது. இந்தாப்பா 250, அவங்க கூட போய் சேரு, என் கூட வராதுங்க, இடம் இல்லை, அவங்க கூட போய் சேரு, பாரத் மாதா கி ஜெயன்ட்டு ஐயா குரல் கேட்டுதுன்னு சொன்னாரா? முடிச்சு விட்டாங்களா? 39-0 ஜெயிச்சாங்களா? இப்போது சபரீசன் இதை பண்ணாமல் இருக்கார், என்ன இருக்கும்? அன்புமணி அமைதியாக அப்பா சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார், ரைட்டா? ஏடிஎம்கே கூட போய் பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்க. நீ ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்குமா? சட்டப்பேரவை கூட்டணி இப்போ அமைஞ்சிருக்கு, இந்நேரம் அமைஞ்சிருக்கும், ரைட்டா? பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கி இது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமா? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைந்திருக்குமா? அது நடந்துச்சுன்னா அப்புறம் 10,000 கோடியை சம்பாரிச்சுட்டு மாப்பிள்ளை சார் என்பவர் எதற்காக உட்கார்ந்துருக்கிறார்? எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்க தான் சார் விரும்புவாங்க. எனக்கு என்ன வேணுன்றதை திரு அன்புமணி அவர்கள் முடிவு பண்ணணும்ல. முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு பணம் தான் வேணுன்றது முடிவு பண்ணிட்டாருல்ல. அப்போ திரும்ப ஐயா சொல்கிறது தானே இங்கே சரியாக இருக்குது. தலைமை பண்பு இல்லை, ஒரு கட்சியை நடத்தணும்னா எது சரி எது தேவைன்னு முடிவு பண்ணணும்ல. கட்சி நீங்கள் சொல்கிறபடி கட்சி நடத்துனீங்கன்னா மகளுக்கு 12 லட்சத்தில் லூயி விட்டன் ஹேண்ட்பேக் வாங்கி தர முடியுமா? பண்ண வீடு கட்ட முடியுமாங்க? கட்ட முடியுமா? 150-250 ஏக்கரில் ஏலக்காய் மிளகு எஸ்டேட் வாங்க முடியுமா? 150 கோடிக்கு வீடு கட்ட முடியுமா? மாதம் பிள்ளைங்களை கூப்பிட்டு துபாய்க்கு ஷாப்பிங் போக முடியுமா? உங்களால் துபாய்க்கு ஷாப்பிங் போக முடியுமா? வாரம் முடியுமா? டி நகருக்கே ஷாப்பிங் போக முடியல, சண்டே கூட ஷூட்டிங் வைக்கிறேன், கரெக்டாக? சொல்லுங்கள். மாதம் துபாய்க்கு ஷாப்பிங் போக முடியுமாம்மா? எளிதாது? இப்படி ஆடம்பரமாக வாழ முடியுமா? எது வேணும் அப்படின்றது அன்புமணி தெளிவாக இருக்காரு. அவ்வளோ நாள் சொல்ல வேணான்னு பார்த்தேன், ஐயாவோட மனசு வேதனையை பார்த்த உடனே போட்டு உடச்சி விட்டுலாம். எதுக்கு தெரியணும்ல, ஜனங்களுக்கு தெரியணும்ல அன்புமணி ஏன் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்காரு. இது ஒரு தோற்கக்கூடிய சண்டை என்பது அன்புமணிக்கு நம்ம எல்லோரையும் விட நன்றாக தெரியும். இங்கே இருக்கிற எல்லாரையும் விட, தமிழக மக்களை விட அப்பாவோட குணம் என்னன்றது அன்புமணிக்கு நன்றாக தெரியும். பாட்டில் எடுத்து அம்மா மேலே பாட்டில் எடுத்து அடிச்சான்றதெல்லாம் வெளியில் பொது வெளியில் சொல்லக்கூடியவர் எந்த எல்லைக்கு போவார்ன்றது அன்புமணிக்கு தெரியும். இன்னும் ஏன் இறங்கி வரல? அப்படியே நேர்மாறாக ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலமையில இருக்காரு. என்ன பிடிவாதம் அன்புமணிக்கு? என்ன பிடிவாதம்? இப்போது ஒரு ஐயா கூட அன்புமணி போயிட்டாருன்னா தைலாபுரம் தோட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சியும்
திருமாவளவனுக்கு போக போதா? வடிவேல் ராவனுக்கு போக போதா? பாலுவுக்கு போக போதா? ஸ்ரீகாந்திக்கு போக போதா? அன்புமணிக்கு தானே வரப்போகுது. இப்போ ஏன் இப்போ பொடி வாங்க பிடிக்கணும் சொல்லுங்கள். எனக்கு பொட்டி வேணும், ஆனால் இப்போயே வேணும் எனக்கு பொட்டி. இந்த தேர்தலுக்காக கொடுத்த பணம் இது. 24 தேர்தலுக்கு 250, இங்கிட்டு ஒரு 150, அங்கிட்டு ஒரு 100, 250, அது முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தலுக்கு கொடுத்ததான் 200, அடுத்து ஒரு 100 இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தம் பாமக போய் அதிமுக பக்கம் இருக்கிறதுக்கு பதிலாக உடஞ்சி 2 துண்டு துண்டாக போச்சுன்னா அதிமுகவோட தோல்வியை உறுதி செய்யலாமா? அன்புமணிக்கு மகள்களுக்கு லூயி வுட்டன் பேகு, குக்ஸி ஷூ இது வாங்கி கொடுத்துக்கிட்டு மாதத்திற்கு 2 முறை ஐரோப்பா சுற்றுலா, துபாய் சுற்றுலா, இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? காசு. அதுக்கு தான் இப்போ அதனால தான் ஐயாவுக்கு அதான் சொல்கிறாரு. நான் அதை கூட குடிச்சிட்டு இருப்பேன்பா நான் சொல்கிறாரா? கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து கட்சி கட்டினவர். அவருக்கு கட்சி தான் முக்கியம். பணம் வேணும், தேர்தல் செலவுக்கு வேணும், அவ்வளோதான். பணமே இல்லாமல் வாழ முடியாது. தேர்தல் செலவுக்கு போதும். கட்சிக்காரன் வேலை செய்கிறாங்களா, அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும், நல்ல சோறு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தான் பணம் வேணும். 12 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கு பணம் இல்லை. அவர் பணம் சம்பாதிக்க நினச்சிருந்தா டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி எங்கேயோ போயிருக்கலாம். சமூகத்துக்காக தானே ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கறது கூட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு. இதுதான் ரீசனு. இல்லைன்னா இப்படி ஒரு நீங்கள் சொல்லுங்கள், வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்களா? எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்னார்ல ஐயா, எவ்வளோ பேர் பஞ்சாயத்து பேசுனாங்க. பழகற்பியை கடிதம் எழுதினாரா? நீர் அடித்து நீர் விலகாது, தகப்பங்கிட்ட தோற்று போகிறது ஒன்றும் அசிங்கம் இல்லை உனக்கு. எப்போ எழுதினா? 2 மாதம் ஆச்சு அவர் எழுதிய. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஒருவேளை இந்த பேட்டிலில் தோற்று போகிறது ஐயா ராமதாஸ் அப்படின்னு எடுத்துப்போமே, அது வன்னிய மக்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆமாம், அந்த சமூகம் தோற்கும். ஐயாவின் தோல்வி அல்ல, அந்த சமூகத்தின் தோல்வி. ஊமை ஜனங்கள்னு ஐயா சொல்கிறாரு. அந்த ஊமை ஜனங்களுக்காக தானே இன்றைக்கி இது இந்த தொண்டு செய்து பழுத்த பழம்னா இன்றைக்கி வாழும் பழுத்த படம் மருத்துவர் ராமதாஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் எதுக்கு சண்டை போட்டுருக்காரு? கட்சி வீணாக போடுவோம். வேறு ஏதாவது ஆசை இருக்கா அவருக்கு? நான் சொல்லியிருக்காருல, டிக்ளேர் பண்ணியிருக்காருல, எனக்கு பதவி ஆசையே கிடையாது, நான் எந்த பதவியும் ஏற்றுக்க மாட்டேன் சொல்கிறாரா? அப்புறம் ஏன் மல்லு கட்டிகிட்டு இருக்காரு சொல்லுங்கள்? விற்றுருவான் பையன் கட்சியை, அடமானம் வச்சுருவான். 24 விற்றுட்டான், போச்சு. கட்சிக்கு வேதனையோடு சொன்னார், அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு. 2 MP இருந்திருந்தா சின்னம் கிடச்சிருக்குமா? இன்றைக்கி உங்களுக்கும் நேற்று ஆரம்பித்த கட்சிக்கு என்ன வித்தியாசம்? தாவேக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? எல்லாம் உங்கள் ஒருத்தரோட பணத்தாசையினால தானே போச்சு. அதே வேலையை நீ திருப்பி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியும் போது எப்படி ஐயா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு? தான் பெத்த புள்ள என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஐயாவுக்கு. இப்போ மல்லு கட்டுறதுக்கு காரணம் என்ன? நான் பேசுகிற கூட்டணியை ஒருத்தர் இந்த துண்டு போடுறதுக்கு நிற்கிறாரு, எதுக்கு சொல்லு, எதுக்கு சொல்லுன்னு அப்படி கேட்குறாரு. அவங்களுடைய ஓட்டுக்களில் தான், அவங்க பிரியத்தில் தானே வர்றான் தொண்டை. அவங்க பிரியத்தில் தான் நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க. அப்போ பார்க்குறவங்க அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியாது. அந்த மாலை போட வந்தவன், துண்டு போட வந்தவன், இவன்லாம் நமக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கவன். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வசதியாக வாழலாம். புரியுதா? ஐயா என்னைக்காவது நடத்திருக்காரு யாரையாவது? ஒரு நாள் சொல்கிறாரு 800 பேர், ஆவரேஜாக 500 பேராம் ஒரு நாள் பார்க்குறது. 800 பேர் வர்றாங்களா? கையை சொன்னார் பார்த்தீங்களா, நேர்காணல் கையே வலிக்குதுப்பா, இது கொடுக்கணும்ல, அறிவிப்பு கையில் பிடிச்சிருப்பேன், வலிக்குது கையை, அதுக்காண்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணி போயிருக்கேன். அப்போ பணத்தாசை மனுஷனை எந்த எல்லைக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா? அப்பா வயது முதிர்ந்த தனது தந்தை வேதனைப்பட்டு தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்து புலம்பினாலும் பரவாயில்லை, எனக்கு ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும், இவ்வளோதான். ஐயா நமது நேர்காணலில் சொன்னது 5% கூட இல்லை அன்புமணியோட நடத்தை பற்றி. போதுமா? நானும் சொல்ல விரும்பலை, அவ்வளோ மோசம். ஐயா அடுத்து ஐயா அதையும் சொல்லுவார். நாகரீகம் கருதி அன்புமணிக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுன்றதை நினச்சி ஐயா ஒரு கட்டத்தோடு நிறுத்திக்கிட்டார். ஆஃப் த ரெக்கார்டு, ஆஃப் கேமரா சொன்னார் என்கிட்ட. அதெல்லாம் வெளியில் என்னாலையும் சொல்ல முடியாது. இது தந்தை மகனுக்குமான பிரச்சனை, அதை போய் நீங்கள் எடுத்து வெளியிடுறீங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபஸ்ட்டு உங்களுடைய இருவருடைய வீடியோ 1 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால தான் மீண்டும் மீண்டும் உங்களை அழைக்கிறார். அவர் வாங்க இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது உங்களை அவர் ஒரு கருவியாக, ஊடகமாக பயன்படுத்திக்கிறாரு. நம்ம இல்லைனாலும் இப்படி கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வைக்க தான் போகிறாரு. பாருங்க மாலதி, ஐயா என்னை அழைத்து நேர்காணல் கொடுத்ததற்கான காரணம், பெரிய பெரிய சேனலில் 3 சேனல்களுக்கு ஐயா நேர்காணல் கொடுத்த பிறகு அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை அன்புமணி அழைத்து பேசி அந்த நேர்காணலை போடாதே நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார். நம்மக்கிட்ட அந்த வேலை நடக்காதுன்னு ஐயாவுக்கு தெரியும். சொல்லிவிடுகிறேன், 9 மணிக்கு போட வேண்டிய நேர்காணலை ஏன் 7 மணிக்கே போட்டேன்? அட்மின் ஏதோ அவசரப்பட்டார் போல இருக்கு. எனக்கும் அழுத்தங்கள் வந்தது. எனக்கு ஐயா கிட்ட கொடுத்த வார்த்தை தான் முக்கியம். ஐயா என்னை நம்பி கூப்பிட்டு பேசுறேன்னா அதை போடுறத விட எனக்கு இந்த அழுத்தம்லாம் பெருசு இல்லை. அது போடாமல் இருந்தால் தானே ஃபோன் பண்ணினே இருக்கீங்க, இனிமேல் எப்படி ஃபோன் பண்ணுவீங்கன்னு போட்டு விட்டேன் 7 மணிக்கே.
இது ஒரு தந்தை மகன் பிரச்சனை அல்ல, ஒரு சமூகத்தின் பிரச்சனை, தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்களுக்கு குரல் கொடுத்து அடையாளம் கொடுத்து இன்னைக்கு அவங்க சாதி பெருமை பேசுகிற அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்ருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு சுயலாபத்துக்காக, ஒரு தனிநபரின் சுயலாபத்துக்காக போய் இன்னொரு கட்சியிடம் அடகு வைக்கப்படும். இந்த சமூகத்தை வச்சு தானேங்க நீங்கள் போய் காசு வாங்குறீங்க. 300 கோடி சபரிஸ் என்ன உங்கள் முகம் அழகாக இருக்குன்றதுக்காக கொடுக்குறாரா? உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சமூகம், உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய வாக்குகளுக்காக சபரிசன் 300 கோடி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கொடுக்குறாரு. அப்போ அந்த சமூகத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போவீங்க. இது அப்பா பையன் சண்டைன்ட்டு எப்படி விட்டுட்டு கடந்து போக முடியும்? சமூக பொறுப்பு இல்லையா நமக்கு? சொல்லுவாங்க, இதுன்னா அப்பா புள்ள சண்டை நீ போய் தூண்டி விட்ற, இதெல்லாம் வரும் விமர்சனம். இது அப்பா பையன் பிரச்சனை கிடையாது. நிதிஷுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைனா நான் தலையிடுறது தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். இது அவர் வரலாற்று தலைவர்னு சொன்னார், வரலாற்று தகப்பன்னு பழக்கற்பையா சொன்னாரா? அவர் சமூக தலைவர். அவர் இந்த சமூகத்துக்கு சொந்தம், அன்புமணிக்கு சொந்தம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அவர் ராமதாஸ் ஐயா. போய் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் இந்த ஏழை ஜனங்களை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு 300 கோடி வாங்கிக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்பீங்க. நாங்களாம் வேடிக்கை பார்க்கணுமா?